என்னாச்சு மீனா? ஏன் அழுகுற? என்னதான் ஆச்சு? என்னன்னு சொல்லுமா. மாமா என்னாச்சு மாமா? அக்கா அழுதுட்டே ஃபோன் பண்ணாங்க. ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலையே. சொல்லாக்க என்னாச்சு? என்ன மீனா என்னாச்சுன்னு சொல்லு. உங்க 2 பேர்கிட்ட என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. அக்கா சொல்லுங்க. பிறவில பிறந்ததே பாவம். நான் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மம் ஃபுல்லா நான் தண்டனை அனுபவிக்கிறேன். என் பாவத்துக்கு பரிகாரமே இல்லை. அக்கா என்னக்கா என்ன நடந்துன்னு சொல்லக்கா. ஏய் என்ன நடந்து சொல்ல. சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா? ரோட்ல நான் உமாவை பார்த்துக்க. நம்ம வீட்டுல அண்ணின்னு ஒருத்தி இருந்தாலே அவளா? அவ தாண்டா, அவளே தாண்டா. அவ என்கிட்ட சொல்றா என்ன பத்தின எல்லா உண்மையும். அந்த கதிர அவ அப்பா கிட்டயும் அவகிட்டயும் சொல்லிட்டானாண்டா. என்ன சொல்ற மீனா? உங்க 2 பேருக்குமே இவ்வளவு அதிர்ச்சி ஏற்பட்டா எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவகிட்ட கதிர் போய் அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு தான் நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா அவன் சொல்லிட்டான்னு அந்த உமா சொல்றாளே. அவ என்ன சொல்றா? கதிர் அவகிட்ட என்ன சொன்னான்னு என்கிட்ட அவ சொல்லல. ஆனா எனக்கும் கதிருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அது அவளுக்கு தெரியுங்கிற மாதிரி மறைமுகமா என்கிட்ட சொல்றா. எங்க அப்பா அவன் பார்க்கும் போதெல்லாம் மீனாவை பத்தின ஒரு ரகசியம் இருக்கு, அது தெரிஞ்சதுன்னா அந்த குடும்பமே தூக்குல தொங்கிடுவாங்கன்னு எங்க அப்பா கிட்ட அவன் சொல்லிருக்கான். உன்னை பத்தின ரகசியம் ஒண்ணு இப்ப கதிர் மூலமா எங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரகசியத்தை மூடி மறைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? கூடிய சீக்கிரமே வெளியில வரும்டி. அவ பேசுறத பார்த்தா அந்த கதிர் அவகிட்ட சொல்லிட்டான்னு தான் தோணுது. இப்ப நான் என்னங்க பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த கதிருக்கு அவ்வளவு தைரியம் இல்லக்கா. அப்படி நினைச்சுக்கிட்டு நான் பயப்படாம எப்படி சும்மா இருக்க முடியும்? காசு ஏதாவது கொடுத்து சொல்றான்னா எல்லாத்தையுமே அவன் சொல்ற வேண்டாம். அவன் அப்படிப்பட்டவன் தான்டா. அது வாஸ்தவம் தான்க்கா. அப்பாவும் பொண்ணும் எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. நீ வேற அவளை ஏன் பயமுறுத்துற? சுமாரு. எப்படிங்க இதுக்கு மேல நம்மளால சும்மா இருக்க முடியும்? அப்பாவும் பொண்ணுமா பழைய கதையெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க வாழ்க்கைய நாசமாக்குறது தான் லட்சியமே. இதுல நீங்க வேற சும்மா இருக்காம கருப்பம் கலைஞ்ச விஷயத்துக்கு போய் அடிச்சுட்டு வந்துட்டீங்க. அவங்க அதுக்கு சும்மா இருப்பாங்களா? ரகசியம் தெரிஞ்சா ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்களே. இது கட்டின புருஷன்கிட்டயும் சொந்த தம்பி கிட்டயும் சொல்ற துரதிருஷ்டமான நிலைமைக்கு நான் ஆளாயிட்டனே. இனிமே நான் உயிரோடவே இருக்க கூடாது. நீ ஏன் சாவணும்? அவன் தான் சாவணும். ஆமா மீனா, சாக வேண்டியது அவன் தான், நீ இல்ல. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? அக்கா அந்த கதிர் உண்மையை சொல்லிடுவானோன்னு பயந்து உன்னால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அவன் வாயை ஒரேடி அடைக்கணும். ஆமா மீனா, அவனை எவ்வளோ அடிச்சாச்சு, திட்டியாச்சு, கேவலப்படுத்தியாச்சு. இப்போ வரைக்கும் அவன் திருந்தல, இனிமேல திருந்த மாட்டான். அவனுக்காகலாம் நம்ம பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. மாமா, உங்களுக்கு முன்னாடியே எனக்கு அவனுக்கு பழைய பாக்கி ஒன்று இருக்குது. அதை நான் தான் பைசல் பண்ணுவேன். ஐயோ வேண்டாம். நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதோ என் மன ஆதங்கத்தை தெரியாதனமா அவசரப்பட்டு உங்ககிட்ட கொட்டிட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துடாதீங்க. நீ பேசாம இருக்கியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாது வரைக்கும் என்னங்க அக்கா, இனிமேல் அந்த கதிரால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். ஹலோ, வாங்க. என்ன முத்துலட்சுமி அதிசயமா எங்க உட்காந்துருக்க ஒரு ரூம்ல இல்லாம என்ன பண்ண முடியும்?
ஏன் ஹாஸ்பிட்டல்ல ஏ ரூம்ல என்னை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. எப்படி மேடம் இருக்கீங்க? எத்தனையோ பேர் உயிர் பொழைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க உயிரை எடுக்கிறதுக்கே ஒருத்த முயற்சி பண்ணிருக்கான். என்ன சொல்றது, கந்திஷ்டி பட்டுருச்சு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்ச முத்துலட்சுமி? உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அது என் தம்பி தயாளனா இருக்கலாம். ஏன்னா அவன் தான் சொத்து விஷயமா அடிக்கடி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா ஹைட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தயாளன் கொஞ்சம் ஷார்ட், வந்தவன் நல்ல டாலா இருந்தான். கிட்டத்தட்ட என்னோட ஹைட். உனக்கு தான் ஊர்ல எதிரி இருக்காங்களே முத்துலட்சுமி, எந்த எதிரின்னு கண்டுபிடிப்ப? என்ன சார், என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? மேடம் பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். மீனாவை நான் ரோட்ல பார்த்தேன். நான் கதிரை பத்தி பேசின உடனே அவ ஷாக் ஆயிட்டா. கதிருக்கும் மீனாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லனா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. என்னை பார்த்ததும் மீனா முதல்ல என்னையே மிரட்டுற மாதிரி தான் பேசினா. ஆனா நான் கதிர்கிட்ட பேசி அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன உடனே அவ பேய கண்ட மாதிரி அலர்னா, அழுதுகிட்டே ஓடிட்டா மேடம். அப்போ நிச்சயமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏற்கனவே மீனா கதிர் பத்தின ரகசியம் இருக்குன்னு நீயே சொல்லியிருக்க. பல தடவை இந்த கதிரும் ரகசியம் இருக்கு என்கிட்ட சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அதை சொல்லி நிறைய பணமும் வாங்கியிருக்கான். அது என்ன ரகசியம்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளவுதானே, அதுக்கே இவ்வளவு தயக்கம்? நேரா அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. உமா, நீதான் அதுக்கு சரியான ஆள். கால் ஹிம். ஓகே மேடம். போனை காணும்பா, வீட்ல வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, என் போனை ட்ரை பண்றேன். The subscriber is currently switched off. Please try after some time. போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சரி, எப்படியோ அவனை இங்க வர வைங்க. முத்துலட்சுமி, கதிருக்கு போன் போட்டு இங்க வர வச்சு அவனுக்கும் சரவணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, மேட்ரு குத்தி விட்டு எதை ரகசியம் வர வைக்க முடியுமா பார்க்கலாம். ஆனா அவனும் ரொம்ப நாளும் ரகசியம் சொல்றேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப கூட்டு கேட்டா உடனே சொல்லுவானான்றது தெரியாது. இந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் கம்மிதான். உங்க பொண்ணு பாருங்க, she is much smarter than you. என்ன விஷயம்னே தெரியாது, ஆனா எல்லா விஷயத்தையும் கதிர் தான்கிட்ட சொல்லிட்டா மாதிரி மீனா கிட்ட சீன் கிரியேட் பண்ணி அவளே மிரட்டிருக்கா. அவளும் பயந்து ஓடி போயிட்டா. அதே பேட்டர்னை கதிர்கிட்டயும் ஃபாலோ பண்ணுங்க. புரியல, எப்படி? கதிரை வர வச்சு அவங்கள பத்தின ரகசியத்தை மீனா சொல்லிட்டதா அவன்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் உண்மையான ரகசியத்தை அவன் சொல்லிதானே ஆகணும். சூப்பர் மேம். மா பாத்தியா, அதான் முத்துலட்சுமி. லக்ஷ்மி, சம்டைம்ஸ் யூ ஸ்மார்ட்டர் தென் மீ. புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, நான் சொன்ன மாதிரி கதிர்கிட்ட இருந்து ரகசியத்தை வர வைக்கிற வழியை பாருங்க. ஓகே, ரைட், see you later. வாமா. ஓகே, டேக் கேர். பை. நீயா? நான் தான். வேற யார் வர போறா? இல்ல, திடீர்னு கதவு திறந்ததும் யாரோன்னு பயந்துட்டேன். என்ன முகலாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இல்லையே, ஏதோ மாற்றம் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட மறைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? பிரியாவை நானும் அண்ணனும் சேர்ந்து பிரதீப் வீட்டுக்கு அமுச்சு வச்சோம். அது உனக்கு பிடிக்கல தானே? ஆமா, மாமா சொன்னாரு பிரியாவை நீங்க எல்லாம் அனுப்பியிருக்க கூடாது. கல்யாணம் என்ன பொண்ணு புருஷன் வீட்டில் இருக்கிறது தப்பா? ஆனா அவளோட புருஷன் வீட்டுல இல்லையே. அது மட்டும் இல்ல, அவளுக்கு யாரு புருஷன் இன்னும் தெரியலையே. இவ்ளோ குழப்பத்துல பிரியா எதுக்காக அங்க இருக்கணும்? நடந்து முடிஞ்சதை விடு. இந்த நேரத்துல பிரியா அங்க இருக்கிறது தான் எனக்கு சரின்னு பட்டது, அண்ணனுக்கு அதான் சரின்னு பட்டது. அதான் அமுச்சு வச்சுட்டோம். என்ன உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஐஜி சரி வீடு தேட்டு வந்துட்டாரு, அதான் டைம் இல்லாமல் போச்சு. அதான்
அமுச்சு வச்சிட்டோம். பிரியாவுக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படிதான் பிரச்சனை வந்தா நான் போய் கூட்டு வந்துட போறேன். போன சஞ்சய் திரும்ப வர்ற வரைக்குமாவது பிரியா நம்ம வீட்ல இருந்திருக்கலாம்ல. அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வீடு தேடி வந்து கூப்பிட்றாங்க, எப்படி அனுப்பாமல் இருக்கிறது? நம்ம இஷ்டத்துக்கு எதாவது செய்ய போய் அதனால் அந்த வீட்டில் வாழ போகிற பிரியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அதை நம்மளை தானே சாரும். அதான் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு அனுப்பி வச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் அப்பா தான் கொஞ்சம் கோவப்பட்டார். அவருக்கு தான் ஐஜி சார் கண்டாலே பிடிக்காது. இன்னும் பிரியாவோட கல்யாணத்துல ஏற்பட்ட குழப்பமே ஒரு முடிவுக்கு வர முடியாம இருக்கு. சஞ்சய் தான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறது உண்மைனா அவ எதுக்காக பிரதீப் வீட்டுக்கு போகணும்? இந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஐஜி சார் என்ன சொல்கிறார் தெரியுமா? சஞ்சய் தான் பிரியா கழுத்தில் தாலி கட்டியிருந்தானா பிரியாவுக்காக சஞ்சயை தத்து எடுத்துக்கிறேங்கிறாரு. இதை விட நமக்கு என்ன வேணும்? இங்க பாரு, சஞ்சய் தான் தாலி கட்டியிருக்கான நமக்கு ஒரு குழப்பமும் இல்ல. நானும் தாராளமா நீங்க சொல்றதுக்கு ஒத்துப்பேன். ஆனா பை மிஸ்டேக் பிரதீப் தாலி கட்டியிருந்தான்னா என்ன பண்றது? இந்த பார், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. பிரதீப் மோசமானவன், அது எல்லாருக்கும் தெரியும். இத்தனை நாள் இங்கே இருந்தது பிரதீப் கிடையாது, சஞ்சய். அவன் பிரதீப்பாக இருந்தானா இன்னொரு பிரியா ஏதாவது பண்ணியிருப்பான். இது ஒன்னே போதும் அவன் பிரதீப்பில் சஞ்சய் நிரூபிக்கிறதுக்கு. எது எப்படியோ பிரியா சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். இந்த வீட்டை சேர்ந்த எந்த பொண்ணு எந்த காரணத்துக்கும் கண் கலங்கவே கூடாது. அவங்க கண்ணீர் சிந்துறதுக்கு நான் விட மாட்டேன். இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் படுத்து தூங்குறேன். தாராளமாக ரெஸ்ட் எடு. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், நம்பிக்கை துரோகி. ஏய் ராஜ், நான் உன் ஃப்ரெண்ட் சஞ்சய்டா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ என் ஃப்ரெண்டுன்னு உன்னை பார்க்க வந்தேனேடா. ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? கோவப்படாம திருட்டு ராஸ்கல். எங்கடா பைக்கு? டேய், எந்த பைக்குடா? ஏய், நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ சரியில்லை சொல்லிட்ட. போன வாரம் சர்வீஸ்க்கு வந்த பைக்கை தூக்கிட்டு போயிட்ட. 3 லட்சம் ரூபாடா அந்த பைக்கு. கஸ்டமர் என்ன போட்டு சாகடிக்கிறான்டா. நான் என்னடா பண்றது? ஃப்ரெண்டுன்னு உன்னை சேர்த்ததுக்கு நல்ல தண்டனை கொடுத்துறா எனக்கு. ஏய், உன்னை கொன்றுவ சொல்லிட்டேன். ஒழுங்கா பைக்கை கொண்டு வந்து கொடுத்துரு. டேய், பிரதீப்னு ஒருத்தன் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிட்டான்டா. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. பைக்கை கொடுத்துரு, இல்லன்னு வச்சுக்க. உன்னால ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா நானு? டேய் ராஜ், ரெஸ்டாரண்ட்ல என்னாச்சு? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? தெரியாத மாதிரி நடிக்கிற? என்ன பண்ண ஞாபகம் இல்ல? சார், பில் சார். உன்ட்ட யாரையா பில்லு கேட்டது? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, ஜூஸ் வேற சாப்பிடுங்க, அதனால தான் சார். இந்த பார் அதிக பிரசங்க, நான் என்ன சாப்பிட்டே முடிக்கல. சரிங்க சார், வேற என்ன சாப்பிட்றீங்க?
காஃபி டீ ஏதாவது இருக்கு? காஃபி இருக்கு சார், டீ போட 10 நிமிஷம் ஆகும். ஓகே, அப்போ எனக்கு டீ தான் வேணும். 10 நிமிஷம் ஆகும் சார். நான் வெயிட் பண்ணுறியா? உனக்கு என்ன பிரச்சனை? சார் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் டீ கேட்குறீங்களே. அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ம். பின் நம்பர் போடுங்க. ஓகே. சார் கார்டு ஒர்க் பண்ணலையா? ஓ, கார்டு. நான் பணம் எடுத்துட்டு வரலையே. நீங்கள் வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சார் ஒர்க் ஆகலை. இல்லை, நீங்கள் மறுபடியும் வேணா போட்டு பாருங்க, அதில் பணம் இருக்கு. இப்போதான் ஏடிஎம்ல செக் பண்ணிட்டு வந்தேன். சரி, பின் நம்பர் போடுங்க. டேய் சஞ்சய். டேய் ராஜ்ரா, ராஜ்குமார். ஸ்டேஷன் ரோட்ல ஒர்க் ஷாப் வச்சிருக்கனே. ஓ ராஜ்குமார், ஹே, எனக்கு இமிடியேட்டாக ஒரு வேலை வேணும். உன்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? உனக்கு பைக் மெக்கானிக் வேலை தெரியுமா? ரிப்பேர்லாம் பண்ணுவியா? நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். சார் கார்டு ஒர்க் ஆகலை சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் உன்னை அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகேடா, பாய். பாய் ராஜ், மீட் பண்ணலாம். சஞ்சய், டேய் சஞ்சய், டேய் டேய் சஞ்சய், டேய் சஞ்சய். சொல்லாம கொள்ளாம ஓடுறான். சார் அவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். சாப்பிட்ட பில்லுக்கு கார்டு கொடுத்தாரு, கார்டு ஒர்க் பண்ணல. இல்லை சார், அவன்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார். 600 ரூபா பில்லு சார். 600 ரூபா. 600 ரூபா பில்லா? நீங்கள் கொடுத்துறீங்களா? கொடுங்க சார். ஐயோ, என்கிட்ட பணம்லாம் இல்லைங்க. பணம் இல்லையா? அதுக்கப்புறம் என்னை கடையில் வந்து மீட் பண்ண. பசி கொடுமையில் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி நடந்துக்கிட்டதா நீ அழுத. உன் மேலே இறக்கப்பட்டு உனக்கு வேலையும் கொடுத்த. கொஞ்ச நாள் மெக்கானிக்கா என் ஷெட்டில் தான் வேலை பார்த்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சர்வீஸ்க்கு வந்த கஸ்டமரோட பைக்கை, அதுவும் காஸ்ட்லியான பைக்கை திருடிட்டு போயிட்டேன். டேய், அது நான் இல்லடா. வாய முறா ராஸ்கல். நீ செஞ்ச காரியத்தால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்கு. பொம்பளை பொறுக்கிடா நீ. டேய், அவசரப்படாதடா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. உன் பைக்கு திருடினது நான் இல்லடா, வேற ஒருத்தன். ஏய், என்னடா சொல்ற? ரெஸ்டாரண்ட்ல பில் கட்டாம போனதும் பொம்பளைங்கிட்ட தப்பா நடந்துட்டது வேற ஒருத்தன்டா. என்ன இதை என்ன நம்ப சொல்றியா? டேய், அவன் பேர் பிரதீப்டா. அவன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான். டேய், இந்த டபுள் ரோல் படம்லாம் நிறைய பார்த்தாச்சு. டேய் ராஜ், நான் சொல்றத கேளுடா. நான் 3 மாசமா ஏலகிரியிலே இல்லடா, சென்னையில இருந்தேன். ஏய், போன வர வரைக்கும் இங்க தானே இருந்த. காஸ்ட்லி பைக்கை திருடிட்டு போன. ஏலகிரில இல்லையா நீ? யாருக்கு காது குத்து பாக்குற? அப்புறம் உன்னை திட்டுறோம் பாத்துக்க. நீ திட்டுறா, உனக்கு எவ்வளவு வேணாலும் திட்டு, நான் சந்தோஷப்படுவேன். என்ன நீ திட்டுறது என்ன இல்லடா, அவன. இதெல்லாம் நான் பண்ணலடா. என்னடா குழப்புற? இங்க பாரு ராஜ், நான் சொல்றது எல்லாமே சத்தியம்டா. என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பிரதீப். இங்க எத்தனை நாளா எனக்கு பதில் அவன் தானே இங்க இருந்தான். நீ ஏதோ கதை விடுறன்னு நினைக்கிறேன். என்ன நம்பல? சரி, வேணா போலீஸ்ட்டு கேளு. போலீஸா?